பாபு முருகவேல், கூட்டணி வலுப்பெற்று வருகிறது, இன்னும் சில கட்சிகள்லாம் வருங்கிறாங்க. என்னென்ன கட்சிகள் வரப்போகுது? நாளை மறுதினம் பிரதமரோடு மேடையேறப் போகிற தலைவர்கள்லாம் யாரெல்லாம்? தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேர்தல் கூட்டணி நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. ஓராண்டுகளுக்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா இணைந்தது. அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலேயும் பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போதும் எங்களுடைய பொதுச் செயலாளர் 2026 ஜனவரிக்கு மேல் ஒரு வலுவான கூட்டணியை நான் அமைப்பேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வலுவான ஒரு கூட்டணி அமையும், அது நிச்சயமாக இந்த விடியாத திராவிட மாடல் அரசை தமிழக அரசியலிலே இருந்து அகற்றுவதற்குண்டான ஒரு அடித்தளமாக அது இருக்கும் என்று அவர் சொன்னதற்கிணங்க ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி நேரில் சந்தித்து இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதை எங்களுடைய பொதுச் செயலாளரும் திரு அன்புமணி அவர்களும் ஒன்றாக பத்திரிகையாளரை சந்தித்தார்கள். இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு தினகரன் என்டிஏ கூட்டணியிலே இணைந்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அப்படி இருக்கிற போது நாளுக்கு நாள் இந்த கூட்டணி வலுவடைந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இன்னென்ன கட்சிகள் இருக்கிறது, நாங்கள் நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு திடமான அரசியல் நிலைப்பாடு எங்களிடத்தில் இருக்கிறது. மாறாக எதிரணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளாக நாங்கள் ஒரே கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று வரையிலே விருப்ப மனு கூட பெறவில்லை. அதாவது காசே இல்லை, ஃப்ரீ விருப்ப மனு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. அதிலே 5000 பேர் தான் கொடுத்துருக்கிறதா அவங்களே சொல்கிறாங்க. காசே கிடையாது, யார் வேணால் கொடுக்கலாம் போகிறவங்களாம். அப்போ ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கே 5000 பேர் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த இடத்துல கூட்டணிகளை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலில் 10 ஆண்டுகளாக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் இந்த தேர்தலில் இன்னென்ன கட்சிகள் எங்களோட கூட்டணியில் பயணிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் அவர்கள் இல்லை, சொல்லக்கூடிய நிலையிலும் அந்த கூட்டணி இல்லை. அப்போ பார்க்கிற போது இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை வேகமாகவும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியிலே பல சலசலப்புகள் நாளுக்கு நாள் சலசலப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே தவிர இந்த தேர்தலை இந்த கூட்டணி முழுமையாக சென்று சந்திக்குமா என்று சொன்னாலே நான் தொடர்ந்து பல தொலைக்காட்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டணி இப்போ இருக்கிற நிலைப்பாடோடு வருகிற தேர்தலை சந்திக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு உண்டான வாய்ப்பே 0% தான். வெற்றி வாய்ப்பு என்று பார்க்கின்ற பொழுது இன்டாக்டாக இருக்கிற திமுக கூட்டணி தான் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம். ஆனால் இங்கே இப்போ இன்றைக்கி அமமுக சேர்ந்திருந்தாலும் கூட எல்லாம் அவர்களுக்குள்ளாக முரண்பாடுகளோடு உள்ள கூட்டணியாக இருக்குது. அது தொண்டர்கள் வரைக்கும் அது போகாது, இந்த இணைப்பு போகாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தேர்தலை யாரை வீழ்த்த வேண்டும், இதுதான் பிரதானமான ஒரு கொள்கை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நலன் சாராத ஒரு இயக்கம் திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு, அதை ஆட்சி செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். சாராய போதை, மது போதை தமிழகமெங்கும் புரையோடி கிடக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் ஒரு சிறு குக்கிராமங்களில் கூட இன்றைக்கு கஞ்சா புழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு இருக்கிறது. விலைவாசி விண்ணுக்கெட்டிய வரையிலே உயர்ந்திருக்கிறது. நாங்கள் எதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் சொல்லி இன்றைக்கு வரியை உயர்த்தி இருக்கிறார்கள். இதுபோல மக்கள் விரோதமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் ஒரு அணியில் திரள வேண்டுமோ அவர்கள் எல்லாம் ஒரு அணியில் திரள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு, அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, பல இடங்களில் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், தேர்தலுக்கான கூட்டணியாக மட்டும்தான் இருக்க முடியும், தேர்தல் முடிந்த பிறகு அவரவர்களுடைய பணியை பார்த்துக் கொள்ளலாம். இது தேர்தல் யாரை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியோடு நாம் ஒன்றிணைவோம், தேர்தலை ஒன்றாக இணைந்து களமாடுவோம், வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். ஆட்சி பெற்ற பிறகு அவரவர்கள் சுதந்திரமாக சுய சிந்தனையோடு அவருடைய இயக்கத்தை, அவருடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த வெற்றி வேட்பாளருடைய எண்ணிக்கையோடு நீங்கள் சுயமாக அரசியல் செய்யலாம் என்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு சுயநலம் சாராத ஒரு பொதுநலத்தோடு இருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். ஆனால் ஒரே கொள்கையோடு 13 கட்சி ஒரே கொள்கையோடு எப்படி ஒரு கூட்டணியில் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஒரே சிந்தனையோடு ஒரே கொள்கை கூட்டணின்றாங்க. ஒரே 13 கட்சிக்கு எப்படி ஒரு கொள்கையாக ஒரே கொள்கை இருக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இப்படி இருக்கிற போது பேச்சுக்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நாங்கள் சேர்ந்திருக்கிற ஒற்றை புள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும், மக்கள் விரோத ஆட்சியை இந்த நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சியை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம், ஒற்றை புள்ளியோடு இணைந்திருக்கிறதா சொல்றீங்க. நம்ம அடுத்த சுற்றுல விரிவாக பேசலாம். பாபுவேல், இலக்கு ஒன்றாக இருந்தாலும் கட்சி வேறாக இருக்கு. இன்னைக்கு கூட சொல்றாரு, எங்களுக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு, அப்படின்னா நடந்ததெல்லாம் மறந்துட்டு அப்படின்னா நடந்ததுங்கிறது ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார்.
டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். அவரும் இவங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் பேசியதையும் கருத்துக்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக இப்போ இவங்க சேர்ந்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி அன்போடு வரவேற்றிருக்காரு, அதே அன்போடு நன்றி சொல்லியிருக்காரு. தலைவர்கள் அன்போடு இருக்கிறாங்க, இணக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் அடிமட்டத்தில் வேலை பார்க்க போகிறது, பூத் லெவலில் வேலை பார்க்க போகிறது தொண்டர்கள் ஜெல் ஆவாங்களா? இல்லைம்மா, அந்த கோயம்புத்தூர்லேருந்து அவர் பேர் என்ன பேசினாரே இப்போ விஸ்வா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது திரு தினகரன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவர் தனிப்பட்டு எடுத்திருக்கக்கூடிய முடிவாக இருக்காது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அனைவரையும் அழைத்து பேசி அவர்களுடைய உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் அந்த கொள்கையை உள்வாங்கி அந்த கருத்துக்களை உள்வாங்கித்தான் இந்த கூட்டணியை அவர் அமைத்திருப்பார். ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் பெரும்பான்மையாக எது நமக்கு சரியானதாக இருக்கும் என்று அந்த தொண்டர்கள் சொல்லியிருப்பார்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது ஒன்று. அதனால் இந்த கூட்டணி பற்றி அவர் வந்திருக்கிறதுன்ற விஷயம் வந்து அதையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. யார் எந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், திராவக மாடல் ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், கஞ்சா மாடல் ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். அதனால் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் நான் இணைகிறேன், அதுதான் எங்களுடைய கொள்கை இருக்கிறது, எங்கள் கொள்கையாக இருக்கிறது, பழசெல்லாம் நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கடந்த காலங்களில் ஒரு கட்சி இந்த மாதிரி பேசியிருக்கிறது, கடந்த காலங்களில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யாரும் யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிதர்சனம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தவர்கள், கூட்டணியில் பயணப்பட்டவர்கள், வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்ப இங்கிருந்தவர்கள் அங்கிருக்கிறார்கள். தனி மனித விமர்சனம் ஒருவரை நோக்கி கடுமையான விமர்சனம் என்பது ரொம்ப குறைவாக தானே இருக்கும். ஆனால் இங்கே 2 பேருக்குள்ள அந்த மாதிரி கடுமையான விமர்சனம் இருந்துச்சு இல்லை. அண்ணன் வைகோ ஸ்டாலினை விமர்சிக்காததா, அண்ணன் வைகோ திரு கருணாநிதியை விமர்சிக்காததா, திரு கருணாநிதி இந்திரா காந்தியை விமர்சிக்காததா, திரு கருணாநிதி சோனியா காந்தியை விமர்சிக்காததா? ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்றார் காங்கிரஸோட திரு கருணாநிதி. இப்போ எத்தனை வருஷமா ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை வருஷமா உறவோடு இருக்கிறாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. இப்போ எந்த நட்பு எங்கே முடிஞ்சிருக்குது? காங்கிரஸ் ஒரு தொங்கு சதைன்னு சொன்னார் கருணாநிதி. இன்றைக்கி அந்த தொங்கு சதை எந்த சதையாக இப்போ இன்னைக்கு இருக்குது? இன்னைக்கு தான் உங்களுக்கு அது. ஆனால் 10 வருஷமாக தொடர்ந்து கூட்டணியில் இருக்கு. அதுதான் சொல்கிறேன் நான். இது வந்து நம்ம முரசொலியில் எழுதுறாரு. 99 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்த பிறகு திராவிடர் கழகத்தை போல ஆர்எஸ்எஸும் ஒரு அமைப்பு, அதை நீங்கள் மத ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் எழுதுறாருன்னா திரு கருணாநிதி முரசொலியில் எழுதியது. அன்றைக்கு 99 கூட்டணி வைத்து வெற்றி பெற்று மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே பங்கெடுத்திருக்கிறீர்கள். 2001 மீண்டும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறீர்கள். ஏறத்தாழ 6-7 ஆண்டுகள் தொடர்ந்து பாரதிய ஜனதாவோடு பயணித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை மதவாத கட்சி என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் ஒரு அடிப்படை தார்மீகம் அதில் இருக்கிறது? அப்ப உள்ளர்த்தமாக நீங்கள் பார்க்கிற போது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மத சாயத்தை பூசி இது ஒரு மத துவேஷத்திற்கான ஒரு கட்சியாக இருக்கிறது, ஒரு மத பிளவை உண்டாக்குகிற ஒரு கட்சியாக இருக்கிறது என்று மக்களிடத்திலே பொய்யான பரப்புரையை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறது. கோயபல்ஸ் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீங்க அங்க வச்சு நீங்க ஆட்சி கட்டிலில் இருக்கிற போது மத்திய அமைச்சரவை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிற போது நன்றாக தெரிந்த பாஜக தலைமை மட்டும்தான் இருக்கிறதே தவிர பாஜக என்கிற கட்சி நிரந்தரமானது, அதனுடைய கொள்கையில் நிரந்தரமானது. 99 2001 நீங்க கூட்டணி வைக்கிற போது தலைவர் வேறு ஒருத்தராக இருந்தார், இன்றைக்கு அதனுடைய தலைவர் வேறு ஒருத்தராக இருக்கிறார். அச்சா, அது ஒரு பாட்டு. இரண்டாவது, இந்தியாவிலே இருக்கிற 28 மாநிலங்களிலே இன்னும் கூடுதலாக என்னன்னா 2019 எல்லா தேர்தலிலும் அங்கே இருக்கிற கட்சிகள் அப்படியே சந்திச்சுட்டு வர்றாங்க. ஆனால் நீங்கள் இப்போ தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒன்று சேரீங்க. அப்படிங்கிறப்ப அந்த விமர்சனங்கள் வைகோ பேசாத விமர்சிக்காது இல்லை, திருமாவளவன் விமர்சிக்காது இல்லை, 2009 சரி 2014 சரி கருணாநிதியை கடுமையாக விமர்சிக்காது இல்லை. ஆனால் சேர்ந்துருக்காங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்றாங்க. ஆனால் நீங்கள் இப்போ தான் ஒன்று சேர்றீங்க, இது நிற்கும்ல? இல்லை, அதுதான் இந்த மாதிரி 10 ஆண்டாக சேர்றதா எங்களுக்கு சாதகம்னு சொல்கிறேன் நான். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 13 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஒரே கொள்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்கிறாங்க. ஒரே கொள்கையோடு 13 கட்சி எப்படி இருக்க முடியும்? நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன், பொதுமக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். ஒரே கொள்கையோடு 13 கட்சி எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? அவரவர்களுக்கு என்று கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கிறது. தேர்தலுக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள், யாரை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியோடு நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த உங்களுடைய எண்ணம் நிறைவேறி இருக்கிறதா இல்லையா என்பது உங்களை பொறுத்தது. ஆனால் ஒரே கொள்கையோடு எப்படி இருக்க முடியும்? இது மக்களிடத்தில் பெரிய கேள்வியாக இருக்கிறது. நான் அந்த ஒரே கொள்கையாக எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சிகள் தங்களுடைய சுகபோகங்களுக்காக, தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக, தங்களுடைய சீட்டுக்கும் ஓட்டுக்கும் நோட்டுக்குமானதாக அந்த கூட்டணி அந்த கொள்கையின் ஒத்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒத்த கொள்கையின் அடிப்படையில் பயணித்துக் கொண்டிருப்பதுதான் எங்களுக்கு சாதகமான கொள்கையாக நாங்கள் பார்க்கிறோம். என்டிஏ கூட்டணி இருக்கிற 28 மாநிலங்களில் 17 மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா அவர்களும்
முன்னாள் தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களிலே பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் அந்தந்த பிராந்திய கட்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் பல முறை சொல்லிடுறாங்க. அப்ப எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த என்டிஏ கூட்டணிங்கிறதா உங்களுக்கு பிரச்சனைனா அது இருந்துட்டே போட்டோம், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கு அதிகப்படியான எண்ணிக்கையிலே சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளர் நிறுத்த போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வெற்றிக்கு இந்த கூட்டணி தேவைப்படுகிறது, இவருடைய ஒற்றுமை தேவைப்படுகிறது, இவருடைய நம்பிக்கை தேவைப்படுகிறது, இவருடைய வேலைவாய்ப்பு தேவைப்படுகிறது. இந்த சட்டப்பேரவைக்கு களமாடுதல், இந்த அனைத்து கரங்களும் கோர்த்து நாங்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். திருமதி விஜயதாரணி சொன்னதை போல அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறுகிற போது யார் அதிகப்படியாக வெற்றி பெறுகிறாரோ அவர்கள் ஆட்சி அமைப்பதற்குண்டான சட்டம் தான் சொல்ல போகுது. அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை யார் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது அவர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுக்க போகிறார். அப்ப அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை யார் தேர்ந்தெடுக்க போகிறார் என்று சொன்னால் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களைத்தான் அவர் எடுக்க போறாரு. அப்ப 2006 மைனாரிட்டி திமுகவாக இருந்த அந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் முட்டு கொடுத்துச்சு. ஆனால் அப்போது கூட அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கு வேண்டும் என்று பலத்த குரலை எழுப்பவில்லை, தற்போது எழுப்புவதை போல. ஆனால் இப்போ இந்த கட்சி இப்போ இருக்கிறவங்க 13 கட்சி அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே நான் பேசிய வரையிலே பல இடங்களிலே கூட்டணி கட்சிக்கு கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிற அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியை தேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை நாங்கள் தான் இந்த சீட்டு நிற்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம், தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கு எங்களுடைய தொகுதி கொடுக்கப்படுகிறது, இங்கே எங்களுடைய சின்னம் இந்த திமுக எங்களுக்கு போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, அதனால் நாங்கள் தான் இந்த இடத்துல போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் தலைமையை வலியுறுத்துவோம். அது தேர்தல் காலத்தில் எல்லா கூட்டணி கட்சிகள் வரப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயுமே ஒரே இடத்த எல்லாம் 2-3 கட்சி கேட்கறதெல்லாம் இருக்கும். அது தேர்தல் காலத்தில் தலைவர்கள் குழுக்கள் பேச போறாங்க, அது இயல்பாக உள்ளது தான். பிரச்சனை பேசுவாங்க, தீர்த்துக்குவாங்க, அப்புறம் கூட்டணி வெற்றி தான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்படணும் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. அதை கடந்து போயிடுவோம். நம்ம விரிவாக அடுத்த சுற்றுலையும் பேசலாம். பாபு முருகவேல், அதிமுகவுடைய ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இருக்கிறப்ப கட்சியில் முக்கிய நடவடிக்கை எடுக்கிற ஐவருக்குள்ள ஒருவராக இருந்த வைத்திலிங்கம், அதுக்கப்புறம் அமைச்சர், அப்புறம் இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் துணை ஒருங்கிணைப்பாளர்லாம் இருந்த அவர் இன்றைக்கு திமுகவில் சேர்ந்திருக்காரு. சேர்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக நம்பகத்தன்மையாக இல்லை, அடுத்துன்னா திமுக மீது தான் மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, அதனால் அங்கே போய் சேர்றேன் அப்படின்னு. அவர் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி போன அன்வர் ராஜா, மைத்ரேயன், மருது அழகுராஜ், சுப்புரத்னம், வரிசையாக மனோஜ் பாண்டியன்லேருந்து நிறைய பேர் இரட்டையிலையில் வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப தொண்டர்களுக்கோ அல்லது வாக்காளர்களுக்கோ எந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுக்குறீங்க? நிறைவு கருத்தோம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் செங்கோட்டையனையும் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் அதில் சில 2-3 பேர் வந்தாங்க, திரும்பவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்ட பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் கட்சியின் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும், கட்சியின் மீது பிடிப்பு இருக்க வேண்டும், தலைமையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்களுக்கு உயர்ந்த பதவியை அவர் வழங்கிக் கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த பட்டியலில் இருந்தவர்களெல்லாம் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக வெளியேற்றப்பட்டவர்கள். அதனால் வெளியேற்றப்பட்டவர்கள் புழுதி வாரி தூற்றுவதும் சேரை வாரி வீசுவதும் இந்த உலகத்தில் இயற்கையான ஒன்று தான். அது அதிமுகவுக்கு ஒருங்கிணைஞ்சிட்டாப்ப கூடுதலாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். காரணம், இந்த விடியா திமுக அரசின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. இந்த அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பான ஒரு அரசாங்கமாக இருக்க முடியாது. 10 ஆண்டுகளாக ஏறத்தாழ 2-2.5 ஆண்டுகள் எந்த விதமான வரி வருவாயும் இல்லாமல், வருமானமும் இல்லாமல், இருக்கிற ஒரு நலத்திட்டங்களை கூட நிறுத்தாமல் தொடர்ந்து மக்களுக்கு சிறந்த ஆட்சியை அண்ணன் எடப்பாடியை 2019ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் வழங்கியிருக்கிறார். ஆனால் அப்போது தமிழ்நாட்டினுடைய நிதிச்சுமை எந்த அளவிற்கும் இப்போது இருப்பதை போல கூடுதலாக லட்சமான கோடிகளை ஏற்றி அவர் வைக்கவில்லை. மாறாக இன்றைக்கு இருக்கிற நலத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் நிறுத்திவிட்டாகிவிட்டது. மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களும் சென்று சேரவில்லை. இருக்கிற பொருட்கள் மீது எல்லாவற்றிற்கும் மீது வரி ஏற்றி விட்டீர்கள். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வீட்டு வரி உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கு 150% ஒவ்வொரு வீட்டின் மீதும் நீங்கள் வரியை ஏற்றி இருக்கிறீர்கள். இப்படி தொடர்ந்து மாதம் ஒரு முறை மின் கட்டணம் எடுப்பீங்க. இன்னைக்கு அது வரைக்கும் அது இல்லை. ஆனால் 2021ஆம் ஆண்டு முடிகிற போது எந்த அளவிற்கு மின் கட்டணம் செலுத்தினார்களோ ஒவ்வொரு குடிமக்களும் இன்றைக்கு 150 விழுக்காடு அதிகமாக இன்றைக்கு மின் கட்டணம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி எந்த ரகத்திலுமேயே இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று வெகுஜன மக்கள் அதிகமாக விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னால், தொடர்ந்து 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் இந்த ஆண்டிலே சிறப்பான ஆட்சி தந்திருக்கிறது. அப்போது மக்களுக்கு
மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்குத்தான் நாம் வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. அது நிச்சயமாக ஒவ்வொரு நாலு மேலும் பொழுது ஒன்றுமாக கூட்டணி பலப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி தனித்தனி அவர் அங்க சந்திக்கிறார், இவர் இங்க சந்திக்கிறார், அதெல்லாம் ஒண்ணுமில்லை. ஒற்றை புள்ளி, மீண்டும் சொல்கிறேன், ஒற்றை புள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.